வணக்கம். வைத்தியர் சிவராஜ். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் தாவரங்கள், இலை, வேர், விதைகள் போன்ற உணவுகளில் படிந்திருக்கும் தாவர உப்புக்களை முறைப்படுத்தி கையாள்வது நம்முடைய உடல் இயக்கத்திற்கு வேண்டிய கால்சியம், சோடியம், கந்தகம், பொட்டாசியம், மாக்னீசியம், அயோடின், குளோரின் போன்ற உப்புக்களை நாம் உண்ணும் உணவிலிருந்து எடுத்து அந்த திரவங்களை ஒன்று சேர்த்து இடித்து மாவாக்கி முறைப்படி தேக்கரண்டி வீதம் தினம் 2 வேளையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம் உடலில் ஏற்படும் உபாதைகள் நம்மை நெருங்காது. அப்படி ஏற்பட்டாலும் விரைவில் குணமடையும். வாழ்நாள் பொழுதும் எடுத்துக்கொண்டாலும் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது, நன்மையே தரும். அந்த திரவியங்கள் திரவியங்களுடைய அளவு என்னவென்று சொன்னால், ஓமம் 300 கிராம், சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், சீனப்பட்டை என்று சொல்லக்கூடிய பரங்கிச்சக்கை 50 கிராம், அதிமதுரம் 25 கிராம், ஏலக்காய் விதை என்று சொல்லக்கூடிய ஏலரிசி 50 கிராம், ஜாதிக்காய் 25 கிராம், வால்மிளகு 25 கிராம், லவங்கபத்திரி என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலை 25 கிராம், திப்பிலி 25 கிராம், தாளிசம் 25 கிராம், கிராம்பு 25 கிராம், திப்பிலி கட்டை என்று சொல்லக்கூடிய திப்பிலி வேர் 25 கிராம், பனைவெல்லம் 2 கிலோ. இந்த திரவியங்களை பனைவெல்லம் நீங்களாக எல்லாவற்றையும் இளவருவலாக வறுத்து இடித்து பொடித்து மாவாக்கி பிறகு பனைவெல்லத்தை சேர்த்து ஜாடியில் பதப்படுத்தி 1 மாதம் வரைக்கும் தானியத்திலோ இல்லது சூரிய வெளிச்சத்திலோ வைத்து நாம் தினம் கையாள்வோமையானால் நம் உடலில் ஏற்படும் உபாதைகள் 448 தரும். குறிப்பாக கருத்தரிப்பு தாமதம், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, மலபந்தம் போன்ற 448 உபாதைகளும் நெருங்காது. ஆயுள் முழுக்க எடுத்துக்கொள்ளலாம். எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. முறைப்படுத்தி செய்து நமக்கு பின்வரும் சந்ததியர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.